தாமரை பூராட கண்டேன் அதுதான் காதலனை ஓரக்கண்ணால் தேட கண்டேன் மெதுவாய் மேகமெல்லாம் அங்கு மீண்டும் போக கண்டேன் பொதுவாய் என்னை கண்டு நாண கண்டேன் அப்பேற்பட்ட மலையிலை சொல்லுக்கு நிகரான சாதியம் நடத்தும் இந்த பொன்மணி இப்படியெல்லாம் பெண்களுக்கு வரிப்பு கொடுத்தாலும் கூட நான் எப்படி வரிப்பு கொடுக்க போறேன் தெரியுமா? இன்னொன்னு கேட்க மாட்டேன். பப்புனுக்கார் வந்தாரு, டான்சரை காதலிக்கிறோம்னாரு. டான்சர் அம்மா வந்தாங்க, பப்புனை காதலிக்கிறோம்னாங்க. வள்ளியம்மா வந்தாங்க, முருகனை காதலிக்கிறோம்னாங்க. நாரதர் நான் வந்திருக்கேன். ஏன் நான்லாம் காதலே பண்ணக்கூடாதா? ஆட உங்களை விடுங்க. வருஷம்ல நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அந்த டான்ஸ்கார பிள்ளையை விரும்புறீங்க. நாங்க என்ன பாவப்பட்ட ஜென்மாமா? வெளியிலேயே இப்படியே புத்த வச்சு உட்கார்ந்துருக்காமே. எங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க? எங்க எனக்கு இதே வேலைன்னு முடிவு உண்டியலா? அது மட்டுமா பாருங்களேன், ராஜவாட்டுக்கு நேரா ஸ்ரீவாட்சி, பப்புனுக்கு நேரா டான்ஸ், இடையில யாரு உட்காந்துருக்கா? நான் உட்காந்துருக்கேன். எனக்கு எதிர்த்தாப்புல யாருக்கு எது இருக்கு? இந்த படுதா தான் இருக்கு. இந்த இது யாருக்காவது படுதா? எதுக்கும் யாருக்கும் படல. சரி, எல்லாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறிய, எல்லாருக்கும் தான் பொண்ணு வைக்கிறிய. எனக்கும் ஒரு பொண்ணை யாராவது கூட்டி இருந்தா தேடும். ஏப்பா ஏற்கனவே 52 இருக்கே, பத்தாதா? 52 தான் 51 முருகனுக்கு கொடுத்துட்டேனே அச்சரமா. மீது ஒண்ணு தானே இந்த இங்க அடக்கு. ஆக அந்த பெண்மணிகளை வர்ணிக்கணும். அதை எப்படி வர்ணிக்கணும் பார்த்தா,
இதான் என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்கறது அப்படின்னாக்க ஒரு ரெண்டு விஷயம் தான். என்னன்னு சொல்லுங்க அப்போ. ஒரு ஊருக்கு பெருமை சேர்க்கிறது அது என்ன அப்படின்னாக்க, ஒண்ணு ஜல்லிக்கட்டு மாடு, ரெண்டாவது பந்தய மாடு, அடுத்தது என்ன தெரியுமா, ரெண்டுமே மாடு வகை. அடுத்ததா என்ன தெரியுமா, கலைஞர்கள் தான். கலைஞர் தான். இப்ப வந்து இன்னும் பாருங்க, மணிகண்ட பிரபுன்னு சொன்னோம்னாக்க யாருக்கும் தெரியாது. மருங்காவரி மணிகண்ட பிரபு அப்படின்னு சொன்னோம்னா உலகமே தெரியும். அதே போல ஆவடையர்கள் முத்துராஜ் அப்படின்னு சொன்னா தெரியும். அறந்தாங்கி காசி அப்படின்னு சொன்னா தெரியும். அன்பு மாமா ராஜா மாமா ஊர் பேர் தெரியாது. காவேரிபுரம், காவேரி நகர், காவேரி நகர் சேர்ந்த கே ராஜா அப்படின்னு சொன்னோம்னா உலகமே தெரியும். அதே போல வீரமங்கலத்தை இந்த அஜித் அஜய் அப்படின்னு சொன்னோம்னா அஜித் அஜய், அப்புறம் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொன்னோம்னா உலகமே தெரியும். என்ன காரணம், எல்லாம் நம்ம கலைஞர்கள். அந்த ஊருக்கு பெருமையை சேர்த்துக்கு ஏதோ ஓரளவு சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மேலப்பட்டு போயிட்டு போகுது. மேலப்பட்டுக்குன்னு தனியான ஒரு ஆள் இருக்காரு, கேபிஏ காளிமுத்து. அப்பையில இருந்து சின்ன பையன் ஆமாம்மா அப்பேற்பட்டாளு. அவருக்கு பிறந்த கத்துக்குட்டி தான் நானு. நம்ம கேபிஏ காளிமுத்து அவர்களுக்கு அப்பா சும்மா தெரியாம சொல்லிவிட்டேன்பா. அவருக்கு பிறந்த பிள்ளைதான் நான். மேலப்பட்டு தான் என் சொந்த ஊர் மேலப்பட்டு. ஆக இருந்த போதிலும் இந்த பெண்மணியாலை மென்மையிடம் வர்ணிக்கின்ற அவள் அதை எப்படி வர்ணிக்கின்ற பார்த்த வண்டு வயதில் சொல்லுங்க முதல்ல. ஆமா, எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு எல்லாரையும் சொல்ல விரும்பல. ஒரு சில பேர் வந்து இந்த சின்னஞ்சிறு பயிலுக்கு வந்து அன்பளிப்பு கொடுப்பாங்க. அன்பளிப்பு கொடுக்குறப்ப எதுக்காக கொடுப்பாங்க தெரியுமா, நம்ம பேரையும் இந்த ஒளிபெருக்கி மூலியமா வெளியில தெரியுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த பெயர் சொல்லாம கொடுக்குறது பார்த்தீங்களா, அதுதான் கலையை ரசிச்சு கொடுக்குறவன்னு அர்த்தம். ஆமா, அதான் உண்மை. பெயர் சொல்லாத அன்பு அன்னார் அவர்கள் கொடுத்துவிட்டு இந்த தெரியாம உட்காந்துருக்காரு அண்ணே. ஆமா, அன்பு அன்னார் அவர்கள் இங்கே ஐவருக்கும் தலா 100 இல்ல 101 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பு அன்னார் அவர்களுக்கும் தலா 101 சொல்லிட்டேன். அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என்ன சார்பும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பும் நெஞ்சான மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆக இந்த பெண்மணியாளி பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாட்டுக்கு பாட்டெடுத்து பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாட்டுக்கு பாட்டெடுத்து எப்பா போதும் பார்த்த பாட்டு. ஆமா, இவங்க அப்பாவும் துராஜ் ஆள் இருக்காருல்ல, ஊர் வர வரைக்கும் இந்த பாட்டை இப்படியே பாடிட்டு வந்திருக்காரு. எப்படி இருந்திருங்க, போதும்பா அந்த பாட்டு. அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு இந்த பாட்டை பாருங்க. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, இவை புது சொல்ல மாட்டாயோ, கொத்தும் கிளி இங்கிருக்க பழ வாங்கியிருக்க, கொத்து கிளி இங்கிருக்க பழ வாங்கியிருக்க, கத்தி வரும் வெள்ளழகே நீ போய் புது சொல்ல மாட்டாயோ, கத்தி வரும் வெள்ளழகே புது சொல்ல மாட்டாயோ, கொத்தும் கிளி இங்கிருக்க கோவை போல வந்திருக்க, கத்தி வரும் வெள்ளழகே புது சொல்ல மாட்டாயோ. இடவாளன் தந்தாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவளை கல்வி முடிச்சு முழ
மாஞ்சோலை கரிதானோ மாந்தானோ இப்பந்து கோயில் நீரானோ இவளாவாரம் பூரானோ நடக்கேறானோ சழகைகள் தரும் இதை தேனானோ மாஞ்சோலை கிடிதானோ மாண்டானோ வேப்பந்தோ புக்குயிடானோ இவள் ஆவாரம் பூரானோ நடைத்தேரானோ அழகைகள் தரும் இசை தேனானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோ புக்குயிடானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ புக்குயிடானோ கண்ணை பறித்து மலபோதே மலையே மின்னல் வழி சென்ற கண்ணை பறித்து மலபோதே மலையே அங்கம் ஒரு கண்ணத்தோடு மலரில் பற்றி ஒரு கட்டை உலகில் கொள்ளும் அந்த மதுவந்தி கொடிவதுவோ முகவை வருவாள் முகவை தருவாள் மகிழ்வை கண்காணிக்க மண்பாடி வந்து ஓவியம் சொன்னாமலையே மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ புக்குயிடானோ இவள் ஆவாரம் பூரானோ நடைத்தேரானோ அழகைகள் தாரும் இசை தேனானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ புக்குயிடானோ வெம்புவார் வாழ்வையே மேல் விழுந்தல் வாழ்வையே தம்பளம் என்பால் வையே சாங்கிரை என்பால் வையே அமிழ் முடியானால் 1000 சிந்தையாய் நம்மினவர்கள் ஆயினும் கடையாவார் என்று வாழ்த்தாலும் கூட இந்த பொன்முனிகளுக்காக இறுதியாக ஒரே ஒரு பாடலாக அது நாடக அமைப்பாளர் அவர் விருப்பத்திற்கிணங்க
திருமணம் என்பது கூட்டம்மா, பிள்ளை பெறுவதென்பது பெருக்கணம்மா, பகையாய் வாழ்வதென்பது வகுத்தனம்மா, மாறாய் பிரிவதென்பது கழித்தழம்மா, மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா, அதை சொல்ல வந்தே இன்று உனக்கம்மா. கல்யாணம் ஆயிரங்கள் அது புரிஞ்சாத்தான் இது சொல்லுவது நம்ம மன்று. கல்யாணம் ஆயிரங்கள் கொட்டு மேலும் கொட்டிடவே கந்திரத்தை உணர்கிறவே மனமுக கழுத்திலே தாடி மகத்திடவே கொட்டு மேலும் கொட்டிடவே கந்திரத்தை உணர்கிறவே மனமுக கழுத்திலே தாடி மகத்திடவே முடிச்சுடா ஓடுடா ஓடுதே ஓடுடா முடுக்க மறுச்சாத்தா இடிக்குது இடையோட தூங்க முடிவது எதுக்கு தெரியுமா? ஆண் மனசும் பெண் மனசும் இடையில் நடுக்குமா? முந்தான முடிச்சுக்குள்ள எத்தனை விஷயம் பாரமா, முடிச்சே மறுத்துட்டா எல்லாமே வாழ்வுமா. பொண்ணு கழகு ஒரு மயமா எனக்கு இருந்தோ ஒரு மயமா, அது புரிஞ்சாத்தான் சொல்லுவது, அது புரிஞ்சாத்தான் சொல்லுவது நம்ம மண்ணு. கல்யாணம் ஆயிரங்கள் கட்டுணவை பொண்ணு உயிரம்மா. வாழையடி வாழையாக வாழணும் என்று தானே ஆதரிட வாழ மனம் கட்டித்தா வைக்கிறாங்க. வாழையடி வாழையாக வாழணும் என்று தானே ஆதரிட வாழ மனம் கட்டித்தா வைக்கிறாங்க. விட்டு விட்டு தலைப்பொரு வாடகமா கஷ்டங்களே இருநத்த வாழ்க்கையுமா. மேகம் சூழ்ந்து விட்டால் கதிரவன் ஒழிக்காது, சந்தேகம் வந்து விட்டால் வாழ்க்கை இடிக்காது. சிலையொடந்த முடிவது எதுக்கு கல்யாணம்? அக்கினிய சாட்சி வச்சு நடக்குது கல்யாணம். அக்கினிய பொண்ணு இருந்தா வாழ்க்கை என்னாகும்? அம்மிய சமிதிக்கணும் அது சொல்லி வச்ச சடங்கு. மதிக்கணும் அதை சொல்லிக்கு நீ அதற்கு குத்து விளக்கா நீ இருந்தா குடும்பமும் தான் சொல்லிக்குமா. அது புரிஞ்சாத்தான் என்று சொல்லுவது நம்ம, அது புரிஞ்சாத்தான் என்று சொல்லுவது நம்ம. கல்யாணம் ஆயிரம் ஆயிரம் கட்டிடவே
உள்ள போகலான்னு பார்த்தோம்னாக்கா உள்ள இருக்கிற ஆளே பாட சொல்லிக்கிருக்காரு. இந்த பெண்மணிகளுக்காக இறுதியாக ஒரே ஒரு பாடலாக பாடிவிட்டு உள்ள ஓடிடுறேன். ஒரே பாட்டா? பழைய பாட்டா? பழைய பாட்டு பாடணுமா? சரி சரி. இவர் சிவனை தானே உட்காந்துருக்காரு, இவருக்கு ஒரு வேலை கொடுப்போமா? உள்ளக்க வேற ஒரு பாட்டு கேட்டுருக்காங்க. வரவேற்பு கூட வந்து சரி, அந்த அம்மா வரப்ப பாடிக்கிறோம். சும்மா தானே உட்காந்துருக்காப்ல. அம்மம்மா தம்பி என்றும் நம்பி அவன் உன்னை வளர்த்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக உள்ளம் அல்லவோ, அது உனக்காக உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். அது உனக்காக உள்ளம் அல்லவோ, அது உனக்காக உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இதில் சொந்தமின்றி வந்தமின்றி இணைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நாடும் கொண்டேனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நாடும் கொண்டேனே. அது பாரதமன்றோ, இதுவே தேசமன்றோ, அது பாரதமன்றோ, இதுவே தேசமன்றோ. நான் காணும் வேதங்கள் கொஞ்சம் உள்ளவே இது போலவே தமிழம் வேறில்லை. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தங்கையனும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து பாலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவர் சாட்சி. கண்ணில் நிற்பதிக தீர நின்றொழிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்டவைய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நிற்பதிக தீர நின்றொழிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்டவைய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அது நான்
தாயென்றும் தந்தை என்றும் தந்தை நினைத்தால் அது உனக்காக வாழ உள்ளம் அல்லவோ, அது உனக்காக வாழ உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்றும் நம்பி அவன் உன்னை வளர்த்தான். மூன்று பேர் அம்மா பெண்கள், அம்மாச்சி, அம்மா, பெரியம்மா, சித்தி, எல்லாரும் சிவசாமி அன்னார்கள் ரூபாய் 101, பெயர் சொல்ல விருப்பம் இல்லாத 3 தாயார்கள் 51, 101, மறுபடியும் ஒரு 101, 3 பேரு. அம்மா பேர் பாக்கியம். பாக்கியம் அம்மா அவர்கள் சார்பாக எங்கள் கலைக்குழு 4 என்னைய சேர்த்து மொத்தம் 5 பேருக்கும் ஏன் கலைக்குழு ஆமா அப்படி ஒன்றும் சரி இசைக்குழு 4 பேரும் மற்றும் நாரதராக நடிக்கும் எனக்கும் உங்களுக்கெல்லாம் காசு இல்லை. புரியா சாபம் கொடுக்குறது பவர் கொடுக்குது. ஆக அனைவருக்கும் நெஞ்சாதம் நன்றி 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 நன்றி. இன்னொரு பாட்டு வரணுமா? வைகை நதியே வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே யாரும் உள்ளாத வண்ண நிலவே வைகை நதியே வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு ஆண்குள்ளி சமோத வீடு ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு அம்மாடி வருகிறார் உள்ளாரே ஆனாலும் மாண்பே அன்பானதே கல்யாண மாலைதான் சந்தோஷ ஊஞ்சலில் மாணிக்காக மாறுவோம் ஏகி பாடுவோம் வண்ண நிலவே வைகை நதியே சுமந்து சுமந்து அள்ளும் பகலும் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா செத்தை எடுத்தவதா என்னையோ கத்து கொடுத்து பட்டா செத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டுப்பட்டா பிள்ளையும்
உலகிங்கு என் வந்தாய் சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன் பிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார் அந்தரவி குந்தனே குந்திவி மூலங்கே வந்தே அந்தரவி குந்தனே குந்திவி மூலங்கே வந்தே நாராயணா அந்தரவி குந்தனே குந்திவி மூலங்கே வரும் இந்திர கோடங்கும் எங்கள் சுவாமிக்கு